அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முழுவி வீட்டு நிலவாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலமும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாமி ரூமுக்கும் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா எங்கள் பேரன் ஸ்கூல்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. இதுக்கும் பூ போட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு. சுண்டல் வடையெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூர்ணம் கொழுக்கட்டை செய்யறதுக்காக பூர்ணம்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹாலில் உட்காந்து கொழுக்கட்டை தட்ட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே பூவரசம் இலையில தான் நாங்கள் கொழுக்கட்டை தட்டுவோம். இதை மாதிரி பூவரசம் இலை எடுத்து அதில் மாவை தட்டி இது உள்ள பூர்ணத்தை வச்சு மூடிடுவோம். நான் இனிப்பு பூர்ணமும் செஞ்சுருக்கிறேன், கார பூர்ணமும் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணும். இதுதான் கடலைப்பருப்பு வச்சு செஞ்ச கார பூர்ணம். இது எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். இது இனிப்பு பூரணம். இது கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காயெல்லாம் போட்டு பண்ணுறது. இதே மாதிரி நம்ம கார கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன கொழுக்கட்டை செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவரசம் இலையில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிபி செஞ்சு ஊதுவோம். இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில. எங்கள் பேரனும் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டான். சரி, இந்த பிபியை செஞ்சு கொடுக்கலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கொழுக்கட்டை செய்கிற கேப்பில் டீயும் குடித்தாச்சு. கொஞ்சம் மோல்டு கொழுக்கட்டையும் செஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் தட்டி இட்லி பானையில் வச்சாச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே சாமி ரூமில் விளக்கேற்றி இலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலான்னு போயிட்டேன். இலையில் என்னென்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோளம், கரும்பு, கம்பு, வாழைப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஆத்தாப்பழம், பேரிக்காய், கொய்யாப்பழம், விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச விளாம்பழம், அப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல வெல்லம்லாம் மிக்ஸ் பண்ண பொரி, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், கடலைப்பருப்பு சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், அடுத்தது பால், நெய், தேன், அப்புறமா நம்ம வீட்டில் செய்கிற ரவா லட்டு, கம்பு லட்டு,
இனிப்பு பிடி கொழுக்கட்டை, இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருந்த இலை கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. இதையும் நம்ம இலையில வச்சுக்கலாம். அப்புறமா மெதுவடை பண்ணியிருந்தேன், அதையும் இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், எங்கள் அத்தான் படைக்க போகிறாங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அவ்வளோதான், பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பிரசாதம் சாப்பிட வாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பெரிய மாடு திங்கா. நீ கொடுமா சிவன், உடச்சி கொடுங்க, உடச்சி கொடுங்க.